ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாம் லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சா? ஓகே, நம்ம இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா நார்மலாக தான் இருந்தது கேஸ். அழகரும் ஆண்டாளோட நடிப்பு இப்போதான் களை கட்டுது, செமையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த நக்கல் நையாண்டிலாம் குறைச்சிட்டு ஃப்ரெண்டு வாழ்க்கைக்காக பாடுபட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாரதி மேடம் வந்து ஆதி வீட்டுக்கு சமைக்க வர்றாங்க. சமைக்க வர்றது வந்து ஆனா நார்மலா தான். ஆனா எனக்கு ஒரு டவுட் தான் கைஸ், அந்த சீன் வந்து நார்மலா தான் போச்சு. அதாவது ஒரு கோயில்ல வந்து இதயம் துடிக்குதாமா, காருக்கு வெளியில வந்து நின்னோனே வந்து சரி நம்ம இதை ரிவ்யூல பேசலாம், இப்ப எபிசோட்ல பேச வேண்டாம். என்ன நடக்குது அப்படின்னா, சமைக்க வர்றாங்க, சமைச்சு கொடுத்துட்டு தெரியாம வெளியே கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம அழகரோட சாரி ஆண்டாளோட அம்மா வரதா பிளான் போட்டிருந்தாங்கல்ல நேத்து. உடனே வந்து அந்த அம்மா வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்களாட்டு இருக்குது ஆண்டாளோட அம்மா. உடனே அம்மா நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொன்னே பாரதி கேட்டோடனே அப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்குது. ஆண்டாள் அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டா, நீ இங்க வந்துட்ட, அப்புறம் வீடு வெறிச்சோடி இருக்கு. உன்னைய பார்க்கலான்னு தான் வந்தேன் பாரதி அப்படின்னு. நீங்க வந்தங்காட்டி எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்த மாதிரி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல கைஸ், அந்த அம்மா வந்தாலே பாரதிக்கு வந்து ஒரு இன்னொரு கை மாதிரி நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த அம்மா நிறையா. அதனால அந்த அம்மா வந்தது பாரதிக்கு இன்னொரு ஒரு தெம்பு தான். அப்புறம் அந்த சீன் முடிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் இங்க காமிக்கிறாங்க, ஆண்டாளும் அழகரும் ஒரு கார் கிட்ட நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. கார் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கையில நம்ம ஆதி வர்றாரு, கண்ணாடி போட்டு அப்படியே இறங்கி ஜம்முன்னு வர்றாரு. வந்து சிகரெட்டை வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பிளாக் டீ வாங்குறாரு, குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஆண்டாள் வந்து ஒரு பிளான் பண்ணி பர்ஸை எடுத்து கீழே விழுந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஆதி இருப்பார் இல்லையா, அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க இன்னைக்கான எபிசோடு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எனக்கு ஒரு டவுட் கேஸ், அதாவது கோயில்ல இருந்து அந்த அம்மா சன்னதியில சாமி கும்பிட்டு இருந்தாலும் சரி, இல்ல கோயில் வாசப்படியில ஆதி காலை வச்சோடனே அந்த ஹார்ட் பீட் துடிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பக்கத்துல பக்கத்துல இருந்தாலே வந்து ஹார்ட் பீட் வந்து லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிக்கும். சரிங்களா? வாசுவோட இதயம் வந்து ஏங்குமாமா பாரதிக்காக, இந்த மாதிரிலாம் காமிச்சாங்க இல்லையா. எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு கைஸ். சரி, அந்த சீன் வந்து எனக்கு காமெடியா இருந்ததா இல்ல என்னன்னு தெரியல. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல இருப்பாங்களாமா யாரு, பாரதி. இவர் வந்து ஃப்ரிட்ஜில் இப்படி ஓபன் பண்ணி தண்ணி குடிக்க வருவாராமா. அப்ப அந்த ஹார்ட் பீட் துடிக்காதா கைஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா, மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்கன்னு பாத்தீங்களா? கோயில்ல இவன் காருக்கு வெளியில இருக்காப்புல, அந்த அம்மா கோயில் தெப்ப குளத்துல இருக்குது. இவன் வெளியே போறத நினைச்சு அந்த அம்மா ஹார்ட் பீட் துடிக்குது. இவருக்கு வந்து காருக்குள்ள ஏறும்போது பாரதி இங்க இருக்கிற போது ஹார்ட் வந்து வித்தியாசமா துடிக்குதாமா. இத எனக்கு எனக்கு புரியல கைஸ், லாஜிக்கே எனக்கு புரியல. இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. சரியா, ஃப்ரிட்ஜ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கைஸ்? ஒரு ஒரு இவ்வளவுதானே இருக்கும், அந்த டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்ல இவருக்கு ஹார்ட் துடிக்கலையாமா. ஷோ கடவுளே, எனக்கு சிரிப்பு தான் வந்து அந்த சீனை பார்த்த உடனே. சரி, மக்களை எவ்வளவு முட்டாளாக்கணுமோ ஆக்குங்கடா. சரி, ஓகேடா. அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட் கைஸ். இப்ப நம்ம பெரிய 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 வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துல தானே டைனிங் டேபிள் இருக்கும். என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் கிச்சன்ல கேட்கும் இல்லையா? அப்ப ஆதி வாய்ஸ் கூட பாரதிக்கு கேட்காதா? இல்ல எனக்கு புரியலைங்க. எனக்கு இந்த இடத்துல லாஜிக் ரொம்ப ரொம்ப லாஜிக்கா பார்த்தாலும் நாடகம் நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்க இந்த அம்மா வருதா, வந்தோடனே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நடக்குது. கடவுள் வந்து இன்னாருக்கு இன்னாருன்னு தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அதை முடிச்ச வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீயும் ஆதியும் சேர்ந்து வாழ்றதுதான் நியதி. சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் சீக்கிரமா சரியாகி நீங்க 2 பேரும் லைஃப்ல ஒன்னாவீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் ஸ்பீச் நடந்துட்டு இருக்குது. உடனே பாரதி இருந்துட்டு நான் வந்து கெட்டதை தேடியே ஆனா என் லைஃப்ல வந்து கெட்டதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாரதி ஒரு சைடு புலம்புறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டாள் அழகர் காமிக்கிறாங்க. கரெக்டா அந்த ஆதி வர்றாருல, வந்த உடனே ஆண்டாள் வந்து ஒரு பிளான் போடுவாங்க பாருங்க, செமையா இருக்கும்.
சூப்பரா இருக்கு அந்த பிளானு. போய் நைஸா வாட்டர் பாட்டில் வாங்குற மாரி ஆதியோட பர்ஸ எடுப்பாங்க பாருங்க. இப்ப எதுக்குடி நீ பர்ஸ எடுத்துட்டு வந்த? அப்படின்னு சொல்லி அந்த அழகர் கேட்ட உடனே, அடே இந்த பர்ஸ் கீழ விழுந்துச்சுன்னு சொல்லி எடுத்து குடுத்து, ஆதிய ஃபாலோ பண்ணி போனோம்னா அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோனே, என்னடி உங்க அப்பன் தர்மலிங்கன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டடி அப்படிங்கிறாப்புல. தர்மலிங்கத்தோட கொஞ்சமாவது அந்த திருட்டு புத்தி, அந்த இந்தத்தனம் வந்து உன்கிட்ட கொஞ்சமாவது இருக்குன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி அழகர் வந்து பாராட்டுற விதமா இருக்கட்டும். நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அப்புறம் ஆதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் அவங்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சு பர்ஸையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இனி நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.